ஈழத்திலே நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலே, குறிப்பாக 80களிலே மாட்டு வண்டி சவாரிகள் என்பது பரவலான புழக்கத்திலே இருந்தது. என்னுடைய மாமா ஒருவர் தன்னுடைய மாட்டு வண்டியிலே கட்டிக்கொண்டு எங்களுடைய ஊர்கோயில் திருவிழாவுக்கு வருவார். அங்கே கொடுக்கப்படுகின்ற பிரசாதங்கள் எல்லாவற்றையும் அதே மாட்டு வண்டியிலே ஏற்றும் பொழுது நாங்களும் அந்த மாட்டு வண்டியிலே ஏறி நள்ளிரவு தொடுகின்ற நேரத்திலே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செல்வோம். அதெல்லாம் அந்த கால நினைவுகள். ஆனால் இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற அம்சம் அதை ஒட்டிய இன்னும் ஒரு தகவல். தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றை பற்றி 2 நூல்களிலே பகிரப்பட்ட அம்சங்களை இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். ஒருவர் தில்லைச்சிவன் அவர்கள் அந்த கால கதைகள் என்ற நூலிலே அந்த குறிப்பை எழுதியிருக்கின்றார். 1928ஆம் ஆண்டிலே பிறந்த தில்லைச்சிவன் அவர்கள் யாழ்ப்பாணத்தை சரவணை என்ற ஊரிலே பிறந்தவர். அவர் அந்த நூலிலே சொல்கின்ற அம்சத்தை பாருங்கள். அப்பொழுதுதான் புதிதாக வாங்கி கொண்டு வந்த 2 வடக்கன் மாட்டு காளைகள். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய ஊரிலே வடக்கன் மாடுகள் என்று இந்த மாடுகளை அழைப்பார்கள். இங்கே அவர் அந்த சொலவாடியை பயன்படுத்தி இருக்கின்றார். அப்பொழுதுதான் புதிதாக வாங்கி கொண்டு வந்த 2 வடக்கன் மாட்டு காளைகள். ஊர்காவல் துறையில் உள்ள மாட்டுக்காளைக்கு இந்தியாவில் இருந்து கப்பலில் இருந்து வந்து இறங்கியவை அவை. அண்ணாமலை மாடுகள், வெள்ளை வெளிரென்ற நிறம், நன்கு கொளுத்ததும் தளதளவென்ற மினுமினுப்பும் கொண்டவை. ஈ இருந்தால் வழுக்கி விழுந்துவிடக்கூடிய வலுவழுப்புள்ள அந்த காளைகளின் கொம்புகளோ நீண்டுயர்ந்து கூடு போன்றவை. அந்த காலத்திலே ஒரு 1000 ரூபாவுக்கு முன்பின்னாக விலை கொடுத்து என்னுடைய பாட்டனார் இவற்றை வாங்கி கொண்டு வந்தார் என்று அந்த குறிப்பு தொடர்கின்றது. இன்னும் ஒரு நூல். இந்த நூலை ஈழத்தினுடைய முதுபெரும் எழுத்தாளர் பரதர் அவர்கள் எழுதியிருக்கின்றார். தன்னுடைய மலரும் நினைவுகள் என்ற நூலிலே இப்படி சொல்கின்றார். அண்ணாமலை மாடுகள் தென்னிந்தியாவில் உள்ள திருவண்ணாமலை என்ற இடத்திலிருந்து காலத்துக்கு காலம் யாழ்ப்பாணத்திற்கு இறக்குமதி செய்யப்படும். உரு என்று சொல்லப்படுகின்ற பெரிய வள்ளங்களிலே அந்த மாடுகள் இந்தியாவிலே ஏற்றப்பட்டு இங்கே ஊர்காவல் துறையிலே இறக்கப்படும். இப்படி மாடு வரும் காலத்திலே அவற்றை வாங்குவோரும் தரகர்களும் சும்மா விடுப்பு பார்ப்பவர்களுமாக ஊர்காவல் துறை திருவிழா கோலம் போல களை கட்டிவிடும் என்று பரதர் குறிப்பிடுகின்றார்.